ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். 1008 அண்டங்களுக்கும் ஒரே அதிபதியாக சூரபத்மன் ஆட்சி செய்து கொண்டிருந்த அதே சமயம் திருக்கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு மனதில் ஒரு குறை இருந்தது. அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சிவபெருமானை நாடினார். ஐயனே, இகழுதற்குரிய தட்சனின் மகளான தாட்சாயினியாக பிறந்து பெரும் பாவம் செய்துவிட்டேன். இந்த பாவத்திலிருந்து விடுபட தாங்கள் தான் உபாயம் கூற வேண்டும் என்று வேண்டி நின்றார். அதற்கு சிவபெருமான், தேவி, பூலோகத்தில் இமயமலையின் அரசனான இமவான் உன்னை மகளாக பெற வேண்டும் என்று எண்ணி கடுந்தவம் இருக்கின்றார். அவரை சென்றடைந்து 5 வயது வரை அவருக்கு மகளாக வளர்ந்து வா. அதன் பிறகு என்னை நோக்கி தவம் புரிய வேண்டும். தக்க சமயத்தில் நான் வந்து உன்னை மணமுடிக்கிறேன். அதன் பின் நீ என்னோடு கையிலேயே வந்தடைவாய் என்று கூறி அருளினார். அதே சமயம் பூலோகத்தில் அரசன் இமவான் இமயமலையின் மீது கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தார். அப்போது தாமரை மலரின் மீது அன்னை பார்வதி தேவி சிறு குழந்தையாக தோன்றினார். இதனை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த அரசன் இமவான் அந்த குழந்தையை தன் அரண்மனைக்கு கொண்டு சென்று சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். 5 வயதை அடைந்தவுடன் இமவானின் மகளாக வளர்ந்து வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமானின் மீது நாட்டம் ஏற்பட்டது. அவரையே கணவராக அடைய எண்ணி கடுந்தவம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். இவ்வாறு பல ஆண்டுகள் கழிந்தன. ஒரு பக்கம் சூரனின் கொடுமைகளால் அவதிப்படும் தேவர்களின் நலன் கருதியும், மறுபக்கம் தன்னை அடைய கடும் தவம் புரியும் பார்வதி தேவியை மணக்கப் போகும் காலம் கனிந்ததை எண்ணியும் சிவபெருமான் இமயமலையை வந்தடைந்தார். தன்னை நோக்கி கடுந்தவம் புரியும் பார்வதி தேவியின் உயர்ந்த அன்பினையும் ஒப்பில்லாத காதலையும் உலகிற்கு உணர்த்த எண்ணிய சிவபெருமான் காவி உடுத்தியும் கமண்டலம் ஏந்தியும் ஒரு வயோதிக அந்தன உருவில் பார்வதி தேவியை வந்தடைந்தார். தன்னை நாடி வந்திருப்பது இறைவன் என்று அறியாமல் யாசகம் கேட்க வந்த அந்தனர் என்று நினைத்து அவரை மிகவும் பணிவுடன் வரவேற்று உபசரித்தார் பார்வதி தேவி. அப்போது பார்வதியிடம் அந்தன உருவில் வந்த இறைவன், இந்த இளம் வயதில் எதற்கு இத்தனை கடும் தவம் புரிகிறாய் அம்மா என்று வினவ, அதற்கு நாணத்தால் பதில் சொல்ல தயங்கிய பார்வதி தேவி தன் தோழியிடம் காரணத்தை தெரிவிக்கும்படி கூறுகிறாள். விசியை என்ற அவரது தோழியும் அந்த அந்தனரிடம் ஈசனை நோக்கி தவம் புரிந்து அவரது சரிபாதி தான் என்ற பெரும் பேறு பெறுவதற்காகவே இத்தகைய கடும் தவம் புரிகிறார் என்று உரைக்கிறார். இதனை கேட்ட அந்தனர் அவர்களை பார்த்து நகைத்து, பின்னர் காண்பதற்கு அரிதான சிவபெருமான் அவ்வளவு எளிதிலெல்லாம் காட்சியளிக்க மாட்டார். அது மட்டுமல்லாமல் நீ அரசிலங்குமரியாக அரண்மனையில் ராஜபோகங்களில் வாழ்ந்தவள். ஆனால் அந்த சிவபெருமானோ பனி உறைந்த கைலாய மலையில் வசிப்பவன். நீ பட்டு பீதாம்பரங்களையும் வைர வைடூரங்களையும் ஆபரணமாக தரிப்பவள். ஆனால் அந்த ஈசனோ புலித்தோல் உடுத்தி பாம்பினை ஆபரணமாக அணிந்தவன். அது மட்டுமல்லாமல் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு மயானத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுபவன். இருவருக்கும் எந்த விதத்திலும் ஒத்து வராது. அதனால் உன் தவத்தை விட்டுவிட்டு இப்போதே உன் அரண்மனைக்கு திரும்பி செல்வாயாக என்று கூறுகிறார். இதனை கேட்டு கடும் கோபம் கொண்ட பார்வதி தேவி மிகுந்த கோபத்துடன், தாங்கள் சிவனடியார் என்ற ஒரே காரணத்தினால் தங்களை இம்மட்டிலும் விட்டுவிடுகிறேன். இல்லை என்றால் இவ்வளவு நேரம் தாங்கள் சிவபெருமானை இகழ்ந்து பேசியதற்கு தகுந்த தண்டனை கிடைத்திருக்கும். இதற்கு மேலும் என் முன்னே நிற்காதீர்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கோபமாக கூறுகிறார். இதனை கேட்ட சிவபெருமான் பார்வதி தேவியின் தூய அன்பினையும் உயர்வான பக்தியையும் கண்டு மகிழ்ந்து அவருக்கு ரிஷப வாகனத்தில் தரிசனம் தருகிறார். தான் மனதுருகி வழிபடும் அந்த இறைவன்தான் சிவனடியார் வேடத்தில் வந்து தன்னுடன் வாதாடியவர் என அறிந்த பார்வதி தேவி நாணத்தால் தலை கவிழ்ந்தாள். பின் தான் அவரிடம் கடுமையாக பேசியதற்கு தன்னை மன்னிக்குமாறும் வேண்டி நின்றாள். இறைவனோ, பார்வதி, உன்னுடைய பக்தியை சோதிக்கவே நான் அவ்வாறு நடந்து கொண்டேன். கவலைப்படாதே, நீ என்னை சேரும் காலம் கனிந்து விட்டது. விரைவில் யாம் உன்னை கரம் பிடிப்போம் என்று கூறி ஆசிர்வதித்து பின் கைலாயம் சென்றார். இதை கேட்ட பார்வதி தேவி பெரும் மகிழ்ச்சி கொண்டார். பின் தோழிகள் மூலம் அரசனுக்கு சிவபெருமான் காட்சியளித்த விஷயம் தெரிய வந்தது. இதனை கேட்டு மனமகிழ்ந்த அரசன் இமவான் தன் மனைவி மேனையுடன் பார்வதி தவம் இருக்கும் இடத்திற்கு வந்து தன் மகளை தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து சென்றார். கைலாயம் சென்ற சிவபெருமான் சப்த ரிஷிகளையும் அழைத்து அரசன் இமவானிடம் சென்று முறைப்படி தனக்காக பார்வதியை பெண் கேட்குமாறு கூறினார்.
சப்தரிஷிகளும் அவ்வாறே இமவானிடம் சென்று பார்வதி தேவியை எம்பெருமானுக்காக பெண் கேட்டு சென்றனர். இதனை கேட்ட இமவான், இதைவிட பெரும் பாக்கியம் எங்களுக்கு வேறு என்ன உள்ளது என்று கூறி திருமணத்திற்கு சம்மதித்தான். பின் சோதிட வல்லுநர்கள் ஆராய்ந்து பங்குனி உத்திர நாளன்று திருமணம் செய்விப்பது என்று நாளும் குறிக்கப்பட்டது. பின் கைலையை சென்றடைந்த அரசன் இமவான் எம்பெருமான் ஈஸ்வரனிடம், ஐயனே, பங்குனி உத்திர நாளன்று திருமணம் செய்ய நாள் குறிக்கப்பட்டுள்ளது. அது இன்றைய தினமே. ஆகையால் தாங்கள் தயை கூர்ந்து திருமணத்திற்கு வந்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றான். இதற்கு சிவபெருமானும் சம்மதித்து தன் பூத கணங்களுடன் அங்கே வருவதாக சொல்ல இமவானும் அங்கிருந்து விடைபெற்று இமயமலையை வந்தடைந்தான். பின் திருமால், நான்முகன், தேவாதி தேவர்கள் என அனைவரையும் சிவன் பார்வதி திருமணத்தில் கலந்து கொள்ளுமாறு இமவான் தூது அனுப்பினார். இன்னொரு புறம் கைலாயத்தில் சிவபெருமானும் நந்தி தேவரின் மூலமாக திருமால், நான்முகன், தேவாதி தேவர்கள், காவல் தெய்வங்கள், சப்த ரிஷிகள், முனிவர்கள், பூதகணங்கள், தேவதைகள் என அனைவரையும் அழைத்தார். அனைவரும் அங்கே வந்து சிவபெருமானை வணங்கி நின்றனர். சிவபெருமானும் மரபு முறைப்படி மணமகனாக தன்னை அலங்கரித்து கொண்டு அங்கிருந்த அனைவரையும் அழைத்து கொண்டு இமயமலையை வந்தடைந்தார். இமயமலையில் இமவானும் தன்னுடைய மனைவி மற்றும் உறவினர்கள் புடைசூழ முறைப்படி சிவபெருமானை எதிர்கொண்டு அழைத்து சென்றனர். திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருந்தன. உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் எம்பெருமான் சிவன் மற்றும் பார்வதியின் திருமணத்தை காண ஓரிடத்தில் ஒன்று கூடியதால் பாரம் தாங்காமல் பூமியின் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. இதனை கண்ட அனைவரும் அச்சத்தால் திகைத்து நிற்க இறைவன் அகத்திய முனிவரை அங்கே அழைத்தார். அகத்திய முனிவரை, நீர் இப்போதே தென் திசை நோக்கி சென்று அங்குள்ள உயர்ந்த பொதிகை மலையை சென்றடைவீராக என்று கூறினார். இதனை கேட்ட அகத்தியர் சற்றே மனம் வருந்தினார். ஐயனே, உலக உயிர்கள் எல்லாம் தங்கள் திருமணத்தை காண காத்திருக்கும் பொழுது எனக்கு அந்த பாக்கியம் இல்லையா? நான் என்ன பாவம் செய்தேன் என்று மனம் வருந்தி கேட்டார். இதனை கேட்ட இறைவன், அகத்தியா, வருந்தாதே. அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடியதால் பூமாதேவியால் பாரத்தை சுமக்க இயலவில்லை. அதனால் நீ தென் திசையை நோக்கி சென்றால் பூமி சமநிலையை அடையும். மேலும் நீ நினைக்கும் நேரத்தில் நான் உனக்கு திருமண கோலத்தில் காட்சியளிப்பேன். நீ அங்கேயே சிறிது காலம் தங்கியிருந்து என்னை நோக்கி தவம் செய்து பின் எப்போதும் போல் என்னை வந்தடைவாயாக என்று கூறி அருளினார். இதனை கேட்டு சமாதானம் அடைந்த அகத்திய முனியும் இறைவனை வணங்கிவிட்டு தென் திசை நோக்கி சென்றார். இதனால் பூமியும் சமநிலையை அடைந்தது. பின் சிவபெருமானும் பார்வதியும் திருமண மேடைக்கு வந்தனர். அங்கே சப்த ரிஷிகளும் வேதங்களை ஓத முறைப்படி சிவன் பார்வதி திருமணம் இனிதே நடைபெற்றது. அப்போது அங்கே வந்த ரதிதேவியும் இறைவனை வணங்கி தன் கணவனை வேண்டி நின்றார். சிவபெருமானும் மன்மதனை அங்கே தோன்ற செய்தார். மன்மதனும் அங்கே மணக்கோலத்தில் பார்வதியுடன் அமர்ந்திருந்த சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்கினான். மன்மதா, இன்று முதல் நீ உன் மனைவி ரதிதேவிக்கு மட்டும் உருவத்தோடு காட்சியளிப்பாயாக. தேவர்களுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும் நீ அரூபமாய் இருந்து உனது தொழிலை தொடர்வாயாக என்று கூறி அருளினார். இதனை கேட்ட ரதியும் மன்மதனும் இறைவனை வணங்கி அங்கிருந்து சென்றனர். திருமணம் முடிந்த நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியுடன் கைலாயத்தை வந்தடைந்தார். இதே சமயம் சூரபத்மனுடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. இதை தாங்க முடியாத திருமால் முதலான தேவர்கள் கைலாயத்தில் உள்ள சிவனிடம் முறையிட சென்றனர். நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று உள்ளே வந்த திருமால் முதலான தேவர்கள் சிவனை வணங்கி நின்றனர். பின், ஐயனே, நாளுக்கு நாள் சூரனின் அட்டகாசம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆகையால் தாங்கள் அளித்த வரத்தின்படி சூரனை அழிக்க தங்களின் சொரூபமான ஒரு புதல்வனை தாங்கள் தோற்றுவிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர். இதற்கு இசைந்த சிவபெருமானும் 6 திருமுகங்களை கொண்டு அதில் உள்ள 6 நெற்றிக் கண்களின் மூலம் 6 தீப்பொறிகளை தோற்றுவித்தார். அப்படி தோன்றிய தீப்பொறிகளின் வெப்பம் தாழாமல் இந்திரன் முதலான தேவர்கள் அஞ்சி ஓடினார்கள். அகில உலகத்தையும் அந்த வெப்பம் தாக்கியது. கடல்களும் பற்றி போயின. தீயின் வெம்மை தாங்க முடியாமல் பார்வதி தேவியும் தன் இடையில் உள்ள நவரத்தினங்கள் சிதறி விழ சிவபெருமானை வெட்டி விலகிச் சென்றார். இந்த தீப்பொறியின் வெப்பத்திலிருந்து தங்களை காத்தருளும்படி தேவர்கள் அனைவரும் இறைவனை தஞ்சமடைந்தனர்.
சிவபெருமானும் அவற்றை 6 சிறிய தீப்பொறிகளாக உருமாற்றினார். பின் அவற்றை கங்கையில் விட்டுவிடுமாறு அக்னி தேவனையும் வாயு தேவனையும் பணித்தார். அவர்களும் அவ்வாறே அந்த 6 தீப்பொறிகளையும் கங்கையில் சேர்த்தனர். பின் இறைவனின் கட்டளைப்படி கங்கை அவற்றை சரவண பொய்கையில் சேர்ப்பித்தாள். திருமாலும் இந்திரனும் நான்முகன் மற்றும் தேவாதி தேவர்களும் சரவண பொய்கையை சென்றடைந்து அங்கே கங்கை சேர்ப்பித்த அந்த 6 தீப்பொறிகளையும் கண்டு வணங்கி நின்றனர். அப்போது சரவணபவ என மந்திரம் ஒழிக்க அந்த 6 தீப்பிழம்புகளும் ஒன்று சேர்ந்து 6 திருமுகமும் 12 திருக்கரமும் கொண்ட 1000 கோடி சூரியனுக்கும் மேலான பிரகாசத்தோடு அனைவரின் துயர் துடைக்க தேவர்களையும் இந்த அகில உலக அண்ட சராசரங்களையும் காத்திருள சரவண பொய்கையில் நம் முருகப்பெருமான் தோன்றினார். அடுத்த கணம் வேதங்கள் முழங்கின, வேத தந்துபிகள் முழங்கின. தேவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். பின் திருமாலும் இந்திரனும் தேவாதி தேவர்களும் பூமாறி பொழித்து தொழுது நின்றனர். அதன் பின்னர் திருமால் கார்த்திகை பெண்களை அழைத்து முருகப்பெருமானுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்குமாறு வழிகாட்டினார். அவர்களும் அவ்வாறே சரவண பொய்கையை அடைந்து முருகப்பெருமானை வணங்கி நின்றனர். அதே சமயம் தேவர்களின் துயர் துடைக்க தன் துணை இல்லாமல் சிவபெருமான் தனித்து முருகப்பெருமானை தோற்றுவித்ததால் பார்வதி தேவி கடும் சினம் கொண்டார். இதனால் திருமால் நான்முகன் மற்றும் இந்திரனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போகட்டும் என்று சாபமளிக்கிறார் பார்வதி தேவி.